கண்டினியூ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க வெறும் நடிகை மட்டும் இல்ல, டைரக்ட் வேற பண்ண போறீங்கன்னு சொல்லி நிறைய கிசுகிசுகெல்லாம் படிச்சோம். இல்ல இல்ல அது நான் இல்ல, சஞ்சனா. ஓ ஓகே ஓகே. சரி, இந்த படத்துல நீங்க நடிச்ச அனுபவம் மட்டும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஒரு பெரிய மேடையில் எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ லப்பர் பந்துக்கு அப்புறம் ரெட்ரோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம். தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த ஒரு கால், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா உங்களே தெரியும், கார்த்திக் சுப்ராஜ் சார் படம், சூர்யா சார் அண்ட் ஜோஜு சார், எங்கள் ஊர், அப்புறம் டூடி, ஸ்டோன் பெஞ்ச், அப்படி நிறைய விஷயங்கள் ஆஸ் அ பிகினர் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த 3 days ஒர்க் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக முடிச்சுட்டேன். அப்போது எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் இந்த ஒரு மேடைகளை நன்றி சொல்கிறேன். நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் கார்த்திக் சாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபைல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். பட் வரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் லப்பர் பந்துக்கு அப்புறம் எப்படியோ எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கனிமா சாங்கில், கனிமா சாங் இருக்கிற அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதனால எனக்கும் அந்த டான்ஸ் எல்லாம் ரீல்ஸில் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா எனக்கு தோணுது. அண்ட் May 1 நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார், தேங்க்யூ கார்த்திக் சார், தேங்க்யூ ஜோஜி சேட்டா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற என்ன இப்போ பேசுகிறத தெரியல. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்க ஆடின அந்த ரீல் மாதிரியே உங்களுடைய ஸ்பீச்சும் 90 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்துச்சு. அண்ட் வி ரியலி என்ஜாய்ட் இட். தேங்க்யூ.